2017 ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. இந்த புத்தாண்டில் திருக்கணித பஞ்சாங்கப்படி முதல் 3 மாதம் சனி பகவான் தனுசு ராசியிலே இருக்கிறார். பிறகு அடுத்த 3 மாதம் பின்னோக்கி நகர்கிறார். பின்னோக்கி நகர்ந்து ஜூன் மாச முடிவில், அதாவது ஜூலை மாசத்தில் விருச்சிகத்திற்கு வருகிறார். பிறகு அக்டோபர் மாசத்தில் திரும்பவும் தனுசுக்கு வருகிறார். எனவே சனி பகவானுடைய நேர்கதி வக்கரகதி மாறி மாறி இருக்கிறது. ஜூலை மாசத்தில் ராகு கேது பெயர்ச்சி இருக்கிறது. குரு பகவானுடைய பெயர்ச்சி செப்டம்பர் மாதத்தில் இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் பலன்களை சொல்லுகிறோம். இந்த முதல் 6 மாதம் சனி பகவான் தனுசு ராசியிலே இருக்கிறார். அந்த முதல் 6 மாதத்திலும் கூட முதல் 3 மாதம் நேராக செல்லுகிறார். அடுத்த 3 மாதம் பின்னோக்கி வருகிறார். எனவே இந்த முதல் 3 மாதத்தில் சனி பகவானாலே அதிக நன்மைகளை பெறுகிற ராசிகள் 3: கடகம், துலாம், கும்பம். பலவிதமான நன்மைகளை அவர்கள் பெறுவார்கள். அடுத்த 3 மாதம், அதாவது ஏப்ரல், மே, ஜூன், சனி பகவானாலே கடகம், துலாம், கும்பம் தான் அதிக நன்மைகளை பெறுவார்கள். ஆனால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அளவிற்கு நன்மைகள் இருக்காது. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதமும் சனி பகவானாலே நன்மைகளை பெறுகிற ராசிகள் 3. அவை மிதுனம், கன்னி, மகரம். பிறகு அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்கு அவர் வந்து விடுகிறார். அந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதம் அதிக நன்மைகளை பெறப்போகிற ராசிகள், சனி பகவானாலே அதிக நன்மைகளை பெறப்போகிற ராசிகள் கடகம், துலாம், கும்பம். எனவே கூட்டி கழித்து பார்த்தால் கடகம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிகளும் சனி பகவானாலே அதிக நன்மைகளை பெறும். அதனாலே அவர்களுக்கு உத்தியோகத்தில், வியாபாரத்தில், வர்த்தகத்தில் நன்மைகள் அதிகமாக ஏற்படும். ஜூலை மாதத்திலே ராகு கேது பெயர்ச்சி வருகிறது. இப்பொழுது ராகு பகவானாலே நன்மை பெறுகிற ராசிகள் 3 ஜூன் மாதம் வரை: மீனம், துலாம், மிதுனம். மீனம், மிதுனம், துலாம் இந்த 3 ராசிகளும் ஜூன் மாதம் வரை ராகு பகவானாலே நன்மைகளை பெறுகிறது. ஜூலை மாதத்திலிருந்து கடைசி மாசம் வரை, டிசம்பர் வரை ராகு பகவானாலே நன்மை பெறுகிற ராசிகள் 3. அவை ரிஷபம், கன்னி, பிறகு கும்பம். ரிஷபம், கன்னி, கும்பம் இந்த 3 ராசிகளும் ராகு பகவானாலே ஜூலை மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை நன்மைகளை பெறுகிறது. கேது பகவான் பல உதவிகளை இந்த ஜூலை மாதம் வரை சில ராசிகளுக்கு செய்வார். மேஷத்திற்கு உதவி செய்கிறார், தனுசுக்கு உதவி செய்கிறார், கன்னிக்கு உதவி செய்கிறார், விருச்சிகத்துக்கு உதவி செய்கிறார். இந்த 4 ராசிகளும் ஜூன் மாதம் வரை கேது பகவானாலே உதவி பெறுகின்றன. ஜூலை மாதத்திலிருந்து கேது பகவானாலே உதவி பெறுகிற ராசிகள் 4. அவை மீனம், சிம்மம் கூட பலவிதமான நன்மைகளை ஓரளவிற்கு பெறுகின்றன. ஆனால் பலவிதமான நன்மைகளை மீனம் பெறுகிறது கேது பகவானாலே. அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு கேது பகவானாலே பல நன்மைகள் கிடைக்கின்றன. அதே மாதிரி சிம்மத்திற்கும் பலவிதமான நன்மைகள் கேது பகவானாலே கிடைக்கின்றன. கன்னிக்கு கூட பலவிதமான நன்மைகள் கேது பகவானாலே கிடைக்கின்றன. எனவே கேது பகவானாலே இந்த ராசிகள் பயனடையும். குரு பகவான் ஆகஸ்ட் மாதம் வரை 5 ராசிகளுக்கு பல உதவிகளை செய்கிறார். 5 ராசிகள் எவை? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், மகரம், மீனம். செப்டம்பர் மாதத்திலிருந்து 5 ராசிகள் குரு பகவானாலே பலவிதமான நன்மைகளை பெறும். அந்த 5 ராசிகள் எவை என்று கேட்டால் மேஷம், மிதுனம், கன்னி, தனுசு, கும்பம். இதுதான் இந்த புத்தாண்டினுடைய, ஆங்கில புத்தாண்டினுடைய அடிப்படை கிரக மாற்றங்கள்.
திருக்கணித பஞ்சாங்கப்படி. நாங்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படிதான் எங்கள் ராசி பலன்களை சொல்கிறோம். சனி பகவானை வழிபாடு செய்வது எப்படி? யார் யாருக்கு சனி சரியில்லையோ அவங்க வழிபாடு செய்யறது எப்படி? சனிக்கிழமைகள்ல உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீல நிற ஆடை எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்க. நெய் பருப்பு எள் கலந்த சாதத்தை சனிக்கிழமையில கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. குரு பகவானை எப்படி பிரீதி செய்வது, பரிகாரம் செய்வது? வியாழக்கிழமைகள்ல ஏழைகளுக்கு சுண்டலை வேக வைத்து கொடுங்க, மஞ்சளர ஆடை எடுத்து கொடுங்க, நெய் தீபம் ஏத்துங்க கோயில்ல. ராகுவுக்கு சனிக்கிழமையில உளுந்து வடை செய்து ஏழைகளுக்கு கொடுங்க, கருப்பு நிற ஆடை எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்க. சனிக்கிழமையில அம்மன் கோயில்ல நெய் தீபம் போடுங்க. கேது பகவானுக்கு எப்படி பரிகாரம் செய்வது? செவ்வாய்க்கிழமையில விநாயகர் பெருமானுக்கு தீபம் போடுங்க, ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு ஆடையை எடுத்து கொடுங்கள், உணவு தாருங்கள். இதனால நன்மைகள் நிச்சயமாக பெருகும் என்பதை மறந்து விடாதீர்கள். மொத்தத்தில் நாங்கள் இப்ப சுருக்கமாக இதை சொல்லி இருக்கிறோம். இந்த புத்தாண்டுக்கு எந்தெந்த ராசிக்கு சனியினால தொல்லை, ராகுவினால தொல்லை, கேதுவினால தொல்லை, குருவினால தொல்லை, எந்தெந்த ராசிக்கு எப்பப்போ இந்த தொல்லை வருதுன்னு சொல்லியிருக்கோம். எனவே எப்பப்போவெல்லாம் தொல்லை வருதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோமோ அந்தந்த நேரத்துல எல்லாம் இந்தந்த கிரகத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு இப்ப சொல்லியிருக்கோமோ அதை கரெக்டா செஞ்சிருங்க, நல்லது நடக்கும். எந்தெந்த கிரகம் உங்களுக்கு நல்லது செய்யலையோ அந்தந்த கிரகத்துக்குரிய நாள்ல அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது. சனிக்கிழமை சனி பகவான் உதவி செய்யலையா, சனிக்கிழமை. கேது பகவானுக்குரிய தினம் செவ்வாய்க்கிழமை, ராகு பகவானுக்குரிய தினம் சனிக்கிழமைங்கிறத மறந்துட வேண்டாம். எல்லாவற்றிலுமே மிக முக்கியமான ஒரு விசேஷம், யார் நேர்மையாகவும் நாணயமாகவும் சரியாகவும் ஒழுங்காகவும் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த கிரகமும் தொல்லை செய்ய முடியாது. யார் ஒருவர் இந்த காலத்துல இப்படி தாங்க இருந்தாதாங்க பொழைச்சிக்க முடியும், இந்த காலத்துல இப்படி இருந்தாதாங்க இருக்க முடியும், இந்த காலத்துல இப்படி இருந்தாதாங்க அப்படின்லாம் சமரசம் செய்கிறார்களோ அவர்களை கிரகங்கள் தொல்லை செய்தே தீரும். எனவே நேர்மை, நாணயம், சத்தியம், தர்மம், உண்மை இதை பின்பற்றுகிறவர்களுக்கு எந்த விதமான பரிகாரமும் வேண்டியதில்லை. கிரகங்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவர்களுக்கு காத்து நிற்கும். அவர்கள் தொல்லைகள் அவர்களுக்கு வந்தாலும் அதன் மூலமாக ஜெயிப்பார்கள். மதிப்பிற்குரிய பாலகுமாரன் பாஷா படத்தில் எழுதியிருப்பாரு, நல்லவர்களுக்கு கடவுள் பல சோதனை செய்வார் ஆனால் கைவிட மாட்டார், ஆனா கெட்டவங்களுக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பார் ஆனா கைவிட்டுருவார். அப்படிங்கிறது தான் இந்த கிரக பரிகாரங்களினுடைய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 2017 என்ன உங்களுக்கு தரப்போகிறது என்பதை சொல்ல இருக்கிறோம். எங்களுடைய கணிப்புகள் திருக்கணித பஞ்சாங்கப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. மீனராசிக்கார நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் ஜூன் மாதம் வரை பல உதவிகளை செய்கிறார். எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லையை குறைக்கிறார் ஜூன் மாதம் வரைக்கும். ஜூலையில இருந்து அவர் அதிர்ஷ்டத்தை குறைப்பார், உங்க குழந்தைகளுக்கு பிரச்சனை பண்ணுவார். ஆனா ஜூலையில இருந்து கேது பகவான் உங்களுக்கு லாபத்தை பெருக்குவார், வருமானத்தை அதிகமாக்குவார், உத்தியோகத்திலே, வியாபாரத்திலே, வர்த்தகத்திலே உயர்வு தருவார். எனவே ராகு ஜூன் வரைக்கும் உதவியா இருப்பார், ஜூலையில இருந்து கேது உதவியா இருப்பார். எனவே பல நன்மைகள் உங்களுக்கு எப்படியோ ராகுவினாலோ கேதுனாலோ கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் முழுக்க. குரு பகவான் ஆகஸ்ட் வரைக்கும் பல நன்மைகளை உங்களுக்கு செய்யறார். வியாபாரத்துல, உத்தியோகத்துல, வர்த்தகத்துல எல்லாம் வருமான சிறக்கும், குடும்பத்துல நிம்மதி அதிகமாகும், சொத்து சுகம் பெருகும். செப்டம்பர்ல இருந்து உங்கள் உடல்நலத்திலே பாதிப்பு வரும். செப்டம்பர்ல இருந்து அவர் தொல்லை பண்ணுவார், உடல்நலத்துல அக்கறை காட்டிக்கணும். செப்டம்பர்ல இருந்து சனி பகவான் உங்களுக்கு இந்த வருடம் முழுக்கவே பெருசா உதவி செய்யறாருன்னு சொல்ல முடியாது. முதல் 3 மாதம் தொல்லைகள் குறைவா இருக்கும். அடுத்த 3 மாதம் ஏப்ரல், மே, ஜூன் ஓரளவுக்கு தொல்லை இருக்கும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் தொல்லைகள் அதிகமாகவே இருக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தொல்லைகள் குறையும். ஆக இந்த வருடம் முழுக்கவே பாத்தீங்கன்னா சனி பகவானால தொல்லைகள் இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் போடலாம், ஏழைகளுக்கு நெய் பருப்பு எள் கலந்த சாதத்தை அன்னதானமாக தரலாம். அதே மாதிரி ஏழைகளுக்கு நீல நிற ஆடை எடுத்து தரலாம், உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். இதனாலெல்லாம் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும், நிச்சயமாக மாற்றங்கள் உருவாகும். எனவே முதல் 6 மாதம் ராகு உதவி செய்கிறார், அடுத்த 6 மாதம் கேது உதவி செய்கிறார். முதல்
8 மாதம் குரு உதவியாக இருக்கிறார். சனி பகவான் பெரிய அளவிற்கு உதவியாக இல்லாவிட்டால் கூட உங்களுக்கு இந்த நன்மைகளை எல்லாம் மீனராசிக்கு செய்வதனாலே உங்களுக்கு பிரமாதமான முன்னேற்றத்தை இந்த புத்தாண்டு தருகிறது. 100க்கு 80 மதிப்பெண்கள் கிடைக்கிறது. நன்றி, வணக்கம்.